வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார்கள். அதன்படி காலை முதலே பக்தர்களின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. அதன்படி இரவு நடைபெற்ற பூஜைக்காக கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரடி அருகே வான வேடிக்கை நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது வான வேடிக்கையிலிருந்து வெளியான தீப்பொறி தேரடி மீது அமைக்கப்பட்டிருந்த கூரை கொட்டகையின் மீது விழுந்ததே தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட பக்தர்கள் தீயினை அணைக்க தேரடி மீது உள்ள கூரை கொட்டகையின் மீது ஏறி அதனை சுற்றி பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த தகரங்கள் மற்றும் கூரைகளை அகற்றியதோடு தண்ணீரை கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினரும் பக்தர்களோடு இணைந்து தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் குழந்தை பேருக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நினைவாகியுள்ளது. மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதாக தெரிவித்தவர் தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கருத்தரிப்பு மையத்தின் தலைமை மருத்துவர் அதிகாரி டாக்டர் சத்யநாராயணன், புதிதாக திறக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருப்பை கருவூட்டல் மற்றும் நவீன கருவுறுதல் சிகிச்சைகள், நவீன கருவுறுதல் ஆய்வகங்கள், கருமுட்டைகள், வெந்தணுக்கள் மற்றும் கருக்களை பிற்கால பயன்பாட்டுக்காக உரைநிலையில் பாதுகாக்கும் வசதி, கருக்களில் உள்ள மரபணு கோளாறுகளை கண்டறிந்து ஆரோக்கியமான குழந்தையை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் சோதனைகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன. அது மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த தம்பதியினர் குழந்தையில்லா பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அரசு மருத்துவமனையில் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எனவும் நிகழ்ச்சியோடு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KS பிரமேஷ், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஐயப்பன் மற்றும் கருத்தரிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சத்யநாராயணன், டாக்டர் ரொசாரியோ, மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் குருபிரசாத் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்டம் மூலமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 1.50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டியை திருபுவனை தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் MLA, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் MLA அவர்களின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், JC மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என பலரும் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மற்றும் கீழூர் கிராமம், நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமம் மற்றும் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு ஆகிய கிராமங்களில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டங்களின் திறப்பு விழா திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்திலும் நபார்டு நிதி உதவியில் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழூர் கிராமம், நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமம் மற்றும் திருவோணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமம் முதலிய கிராமங்களில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூபாய் 11 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள 2.50 லட்சம் லிட்டர் 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிலையங்களை கவர்னர் கைலாஸ்நாதன் திறந்து வைத்தார். விழாவுக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேன் ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஜல்ஜீவன் மிஷன் கோவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, சிவானந்தம், சுதர்சனம், இளநிலை பொறியாளர்கள் திருவேங்கடம், கார்த்திக், நிவேதிதா, கொமேன் பஞ்சாயத்து ஆணையர்கள் எழில்ராஜன், ரமேஷ், பிரபாகர், கொமேன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரி விளையனூர் 4 மாட வீதியில் 5.5 கோடி ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கப்படுகின்றது. இப்பணியை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், மாநில அந்தஸ்துக்காக புதுச்சேரி சட்டமன்றத்தில் 13 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த கோரிக்கை மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளது. மாநில அந்தஸ்துக்காக தான் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை முதல்வர் ரங்கசாமி துவங்கினார். ஆனால் அதில் தோல்வியடைந்து விட்டார். இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. மாநில அந்தஸ்து தருவதாக பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் ஆகியோர் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் செய்யவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர மத்திய அரசுக்கு எண்ணமில்லை. இங்குள்ள IAS அதிகாரிகள் புதுச்சேரியை சொர்க்க ஊரியாக வைத்து சொகுசாக இருந்து செல்கின்றனர். அதிகப்படியாக IAS அதிகாரிகள் வந்து செல்வது சாபக்கேடாக மாறிவிட்டது. அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிகாரிகள் வருவதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாய் வரும் தலைமை செயலர்கள் தாங்கள்தான் சூப்பர் ஹீரோ என நினைக்கின்றனர். மக்களுக்கு எதையும் செய்யக்கூடாதென நினைக்கின்றனர். ஹிட்டர் மனநிலையோடு இருக்கின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லை. உரிமை இல்லாத சட்டமன்றத்தை விட இல்லாமல் இருக்கலாம். அதனால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க திமுக சட்டமன்றத்தில் கூறியதை முதலமைச்சர் சவாலாக ஏற்றுக்கொண்டார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தால் திமுக முதல்நிலையில் நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 21/1/2026 முதல் கல்வித்துறை வளாகத்தில் 8வது கட்டமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. முன்னதாக சட்டமன்ற முற்றுகை, சிறை நிரப்பும் போராட்டம், மௌன ஊர்வலம் மற்றும் பாரத பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் என பல்வேறு நிலைகளில் தங்கள் கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் TR சேஷாச்சலம் 13/3/2026 காலை 9 மணி முதல் 14/2/2026 மாலை 6 மணி வரை இதில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தி பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் பேசினர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்கம் சிரில் நிக்கோலஸ், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் தலைவர் பொற்செழியன், புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கம் தலைவர் அருள்சாமி, புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலச்சங்கம் தலைவர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் தங்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த அரசு உடனடியாக பணி நிரந்தர அரசாணை வெளியிட வேண்டுமென போராட்ட குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் ராஜா ஆகியோர் தாய்மார்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 5000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து பட்டாசு வெடித்து இணைப்பு வழங்கி கொண்டாடினார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமைத் தொகை வழங்கி வந்த நிலையில் நேற்று வங்கியில் 5000 ரூபாய் செலுத்தப்பட்டது என அறிவித்தார். அதனை வரவேற்று
கடலூர் மாவட்டம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடலூர் திருப்பாதிரிப்புள்ளியூர் பேருந்து நிலையத்தில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் ராஜா ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார்கள். கடலூர் மாவட்டம் கடலூர் மஞ்சக்குப்பம் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பங்கேற்பாளர்கள் கடலூர் முதுநகர் பகுதி அதிமுக செயலாளர் கந்தன் தலைமையில் வார்டு செயலாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்திரா காந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநல்லூர் பகுதியில் ரூபாய் 20,57,000 மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கும், அதேபோல் முத்திரையர்பாளையம் அம்மன் நகர் பகுதியில் 28,55,000 மதிப்பீட்டில் சாலை மற்றும் கருமாதி கொட்டகை அமைப்பதற்காகவும், அதேபோல் நியாய விலை கடை அமைப்பதற்காகவும் மொத்தமாக 71 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடவுமான ஆறுமுகம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி நிர்வாகிகள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஊழியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தும் இன்னும் நிரந்தர பணி ஆணை வழங்கப்படவில்லை. பணி நிரந்தரமே தீர்வு என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இரவு நேர பணி கட்டணம் மற்றும் நோயாளி பராமரிப்பு படி போன்றவை இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. ஒப்பந்த ஊழியர்களாக செயல்படுவதால் முறையான பணி பாதுகாப்பு இல்லை என ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பணியின் பொழுது ஒரு பகுதியாக வெளியே செல்லும் பொழுது வழங்கப்படும் TA அல்லது DA படிகள் மற்றும் இதர ஊதிய உயர்வுகள் குறித்த அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் வாழ்விலை ஒளியேற்ற எங்களது 26 ஆண்டு கால கொடுமை நிலையை முடிவுக்கு வர வேண்டும் என்ற முழக்கத்துடன் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நேற்று முதல் தொடர் மறியல் போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழும் தங்களை அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தக்கூடாது என்றும், பொதுமக்களின் ஆதரவுடன் தங்கள் உரிமைகளுக்காக போராடப் போவதாகவும் NHM ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.